அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மட்டுமாய் தேவன் பாடல் வேலை துதி வேலை சோத்திர வேலையை தேவன் ஆசிரியத்தார். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியிலே இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை 6வது வேலையிலே தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்று வென்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த ஞாயிறு 6வது கலந்து கொண்டவர்களை அவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்கிறோம், வரவேற்கிறோம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். இந்த ஞாயிறு 6வது செய்தியிலே எடுத்துக்கொள்வோம். மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிராலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கையும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தால் ஆகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாது உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பனகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த ஞாயிறு 6வது மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். மனுஷன் தேவனை எப்பொழுது வஞ்சிக்கிறான்? அன்பானே, ஒரு மனுஷன் தேவனை வஞ்சித்தானால் அவனையும் வஞ்சிக்கிறான், குடும்பத்தையும் முழு உலகத்தையும் அவன் வஞ்சிக்கிறவனாய்த்தான் இருப்பான். மனுஷன் தேவனையே வஞ்சிப்பானால் அவனையே அவன் வஞ்சித்துக் கொள்கிறான், அவன் குடும்பத்தையும் வஞ்சித்துக் கொள்கிறான், உலகத்துக்கும் அவன் வஞ்சனை செய்கிறான் என்றுதான் அர்த்தம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே அப்படின்னு சொல்ற. மல்கியா 3:9 சொல்ல, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தால் ஆகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் என்று சொல்ல. அப்போ ஒரு மனுஷன் தேவனை வஞ்சித்தானால், தேவனையே வஞ்சிப்பானால், தன்னையும் வஞ்சிக்கிறான், உலகத்தையும் வஞ்சிக்கிறான், நிச்சயமாய் அவன் சபிக்கப்பட்டவனாய் தான் இருக்க வேண்டும். சபிக்கப்பட்டவன் தான். ஆமா, உலகத்திலேயே சாபம் வந்தது. அன்பான எந்த ஒரு வேத பகுதிக்கும் மூல அர்த்தத்தை கண்டுபிடிக்க வேண்டுமானால் ஏதேன் தோட்டத்துக்கு செல்ல வேண்டும். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? யார் அந்த மனுஷன்? முதல் மனுஷன் ஏதேன் தோட்டத்து ஆதாம். அவன் பிலாவிலே உண்டாவனை ஏவான். அவர்கள் தான் மனுவர்க்கத்தின் பிரதிநிதிகள். முதலாவது அவர்கள் தான் தேவனை வஞ்சித்தார்கள். ஆமா, அவர்கள் தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்தின் கனியிலே வைத்திருந்தார். ஆமா, அந்த ஜீவ விருட்சத்தின் கனி தேவனுக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் தேவனை வஞ்சித்திருக்க மாட்டார்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசு வார்த்தையை கேட்டு ஏவாள் நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே அவள் தேவனை வஞ்சித்து விட்டாள், தன்னையும் வஞ்சித்தாள், புருஷனையும் வஞ்சித்தாள், முழு உலகத்தையும் வஞ்சித்து விட்டாள். முழு உலகத்தில் சபிக்கப்பட்ட சாபத்துக்கு காரணம் ஒரு பெண், ஆதாம் விழாவிலிருந்து வந்த ஒரு பெண். அவள் தேவனை வஞ்சித்தாள். தேவனுடைய கட்டளையை மீறி பிசாசு சொன்ன வார்த்தையை கேட்டு நன்மைத்தையும் அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே அவள் தேவனை வஞ்சித்தாள், தன்னையும் வஞ்சித்தாள், புருஷனுக்கும் அந்த கனியை கொடுத்து புருஷனையும் வஞ்சித்தாள். இருவரும் சேர்ந்து முழு உலகத்தையும் வஞ்சித்து விட்டார்கள். முழு உலகத்தின் ஜனங்கள் தேவனை வஞ்சிக்கிறார். பெரியமாவனுக்கு ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனவர்கள். அவர்கள் தேவனை வஞ்சிக்கிறவர்களாய்த்தான் இருப்பார்கள். இங்க சொல்றாரு, தேவன் மனுஷனை வஞ்சிக்கலாமா?
நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதினாலே உம்மை வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஜனத்தாராகிய நீங்கள், இந்த செய்தி கேட்கிற நீங்களாயிருந்தார்கள் முழு உலக எந்த ஜாதியோ, எந்த இடமோ, எந்த தேசமோ, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்மேற்கு, ஆஸ்திரேலியா, வானத்துக்கு பூமியின் மேலே ஜனத்தாராகிய நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து ஜீவ விஷத்துக்கு அடியை கொடுக்கணும். அந்த ஜீவ விஷத்துக்கு தேவ நிதி உரித்தது பரலோக ராஜ்யமே இருக்குது. அந்த சுகந்த பலியா காணிக்கையா தசமாக கொடுக்காம பாவத்தின் சம்பளம் மரணத்தை நன்மத்தை மகனியை புஷித்து அந்த பாவத்தை மரணத்தை தேவனுக்கு முழு உலகம் கொண்டாட வஞ்சிக்கப்பட்டீர்கள். நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் மாறி போனீர்கள். ஆமா, அன்பானே, மனுஷன் தேவனை வஞ்சிக்கிறான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார், நான் துன்புலத்தில் ஒருவன் பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நன்மையும் தீமை அறியத்தக்கவன், நன்மார்க்கன் துன்மார்க்கன், கண்ணில் ஜீவனத்தில் பெருமை. அங்கே தேவனை வஞ்சிக்கிறான். அதைத்தான் தேவனுக்கு காட்டுகிறான், முழு உலகத்தை காட்டும். தன்னை வந்து முழு உலகம் சபிக்கப்பட்டவன் ஆயிருக்கிறான். அந்த சபிக்கப்பட்ட மனிதராகி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவாய் பார்க்க முடியாது. நற்செய்தி, நீ ஆசீர்வதிக்கப்படலாம் ஐயா. இயேசு கிறிஸ்து ஜீவ விஷத்துக்கு நீ புஷித்து அந்த ஜீவனத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாரம் முழு உலகம் கொடுத்தால் நீ தேவனை வஞ்சிக்கவில்லை, தேவனை மகிமைப்படுத்துகிறாய். அல்லேலூயா. நீங்க சொல்றாரு, எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. ஆமா, தசம பாகம் 10ல் ஒரு பங்கு காணிக்கை, ரெண்டுத்திலுமே மனுஷன் வஞ்சிக்கிறான். நீங்க தசம பாகத்தினா என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்க சம்பாதித்தேன்னு நினைக்கிறீங்க. காணிக்கைன்னா எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுன்னு நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், தசம பாகம் காணிக்கை இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனே ஒரு காணிக்கை தான். சுகந்த காணிக்கையை பலியாக கொடுத்தார். அல்லேலூயா. நீ என்னதான் தசம பாகத்தை கொடுத்தோம், காணிக்கை கொடுத்தோம், கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் ஆதாமும் முழு உலகம் கொடுக்கலாம். அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. தசம பாகம் காணிக்கை இயேசு சுகந்த காணிக்கையை கொடுத்தாங்க பிதாவாகிய தேவன். எங்க கல்வாரி சிலுவையில் பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் இது சொல்றாரு பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 5 1-2 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாயிருந்து பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து அல்லேலூயா. ஆனால் அன்பானவர்களே, முக்கியமான வசனம் பாருங்க, முக்கியமான வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாய் இருந்து தேவனை பின்பற்றுவர்களாய் இருந்து
எபேசியர் 5 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனை காணிக்கையாகவும் பலியாகவும் கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பானிலே கிறிஸ்து காணிக்கையாக சுகந்த காணிக்கையாக பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தினார். இயேசு தேவனை வஞ்சிக்கவில்லை. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் கொடுத்து கிறிஸ்து தசமபாகம் காணிக்கையாக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அதை பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு பெரிய காணிக்கை போடுங்க. இந்த உலகத்தை ஒரு தராசரி, இயேசு ஒரு தரா, இயேசு பெரியதா உலகம் பெரியதா? இயேசு அவன் பரலோகமே வாழ்க்கை சகல அதிகாரம் இருக்குது. அதை பிதாவாகி பிதாவே விட்டு ஜீவனை விட்டான் சிலுவையில. உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி அதான் பேக்கு பாவம் வழியாய் பாவம் செய்து தேவ மகிமேற்று போன அந்த சிலுவையிலே நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக படிக்க பாவம் மரியாதை நமக்காக பாவமாக்கினார். பிதாவாகி பெண் மீது கைவிட்டார். இவர் அவரை கைவிட்டார். யூதாசை காட்டி கொடுத்தோம். பாவமும் மரணமும் வந்தது. முழு உலகில் சாபம் வந்தது, மரணம் வந்தது, வியாதி வந்தது, தரித்திரம் வந்தது. ஆனால் இயேசு பிதாவை வஞ்சிக்கவில்லை. கையில தசம பாவம் காணிக்கல் அட்ட தரித்திரம். நீ கூட தரித்திரம், எனக்கு காசு இல்லை, காணிக்க செலுத்தப்பட தசமா செலுத்தணும் சாக்கு போக சொல்லாத. இயேசு அவர்கிட்ட ரத்தத்தை வச்சிருந்தார், ஜீவ வார்த்தையை வச்சிருந்தார். இவை போய் தான் கைவிட்ட. அவன் நித்திய கிருபை உனக்கு இறங்கு வாழ்க்கை சகல அதிகாரம் இருந்தது. அன்பாண்டே ஆதாம் வழியாக அவனுக்கு சாபம், காசு இல்லை, வருவ தரித்து கிறிஸ்து முகம் அதுவுமே கிடையாது. அதை முடியா பிதாவாகிட்டே சுகந்த பலியா பச்சைத்தாள் மஞ்சத்தால் பார்த்து கடவுள் வழங்குறது கிடையாது, தேவன் வழங்குறது கிடையாது. இயேசு ஜீவ சரீரம் ஜீவனத்தம். இயேசு சாப்பிட போது பிதாவையும் சுகந்த காணிக்கையா கொடுக்கிறது சொல்லுங்க. அதுதான் மகா பெரிய காணிக்கை. சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். தேவன் அன்பு காணிக்கையாக தசம பாகமாக இயேசு அவர்களுக்கு ஜீவரத்தம் ஜீவ சரீரம் பிதாவாகிய தேவன் காணிக்கையாக கொடுத்தார். கல்வான் செல்ல தசம பாகம் காணிக்கையாக பிதாவாகிய தேவனுக்கு ஆவி உப்பித்து ஜீவனை விட்டார். ஜீவ சரீரம் ஜீவரத்தம் பிதாவே உம்முடைய ஆவி உப்பித்து ஜீவனை விட்டார். ஜீவன் ஜீவ சரீரம் ஜீவரத்தம் இயேசு ஜீவன் இயேசு பரலோகமே இருக்க எல்லையற்ற காணிக்க கொடுத்தார். தேவனை வஞ்சிக்கவில்லை. அப்ப ஈட்டியாளர்கள் மனுஷனையும் வஞ்சிக்கல. மனுஷனுக்கு அதே ஜீவ சதத்தை வாழ்வம் முழு உலகத்தை கொடுத்தார். முடிஞ்சு வச்சா எவ்வளவு பெரிய காணிக்கை. அந்த காணிக்கை உங்களுக்குள்ளே இருக்குது. ஐயா 100 ரூபாய் இல்லைங்க, 500 ரூபாய் இல்லைங்க, சபையில காணி கொடுக்குற 10,000 இல்லைங்க, முடிஞ்ச அந்த கதையை. இயேசு ஜீவ சொல்ற ஜீவனத்தம் பரலோகம் உங்களுக்குள்ளேங்குது. அதை பிதாவாய் எனக்கு மத்திய ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. வஞ்சிக்காதே. இயேசு சரீர ரத்தத்தை பிதாவாகிய தேவன் ஆதாம் உலகமாய் பசுத்தாய் ஆசிரியப்படுவான். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆண்டுடைய சுகந்த காணிக்கையாக கொடுத்த தேவனை வஞ்சிக்கல. ஆபிரகாம் முழு உலக இயேசு 18 ஆண்டுடைய ஆபிரகாம் சகல ஆசீர்வாதம். நீ கொடுக்கிற தசமபாகம் காணிக்கை விட பெரிய காணிக்கை ஜீவபலி, ஜீவ சரீரம் ஜீவனத்தம், தேவி நீதி உடித்தேதல், பாவம் மன்னிப்பு நீதி, பரலோக ராஜ்யம். அதை பிதாவாகிய தேவன் வாய்வாதான் கொடு. வீடியோவில் சபிக்கிற வண்டிக்கு முழு உலகத்துக்கு குடு. ஏசு ஜீவ சரீரம் ஜீவனத்துக்கு வேலை போட முடியாது. அப்போ மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? கலாத்தியர்ல சொல்றாரு, கலாத்தியர்ல மல்கியால மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? வஞ்சிக்கிறான். கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுக்கு யாரும் செலுத்துவது கிடையாது.
தாவும் என்னத்தை தாவும்? இயேசுவை தந்துள்ளி ஏற்று சென்று தந்துள்ளி அன்பு வந்துட்டாரு. தேவன் உன்னை வஞ்சிக்கவில்லை. பிதாவாகிய தேவன் உன்னை வஞ்சிக்காமல் ஆதாம் மூலமாக பாவத்தில் சாபத்தில் மனம் பாதாளத்துக்கு போன உன்னை மீட்டெடுக்கும்படியாக பிதாவாகிய தேவன் உனக்கு தசமமாகவும் காணிக்கை கொடுக்கவில்லை. இயேசுவை காணிக்கையாக தசமமாக கொடுத்து தீர்த்துட்டாரியா? இயேசு கிறிஸ்து அவனும் பரலோகமே அவர் எல்லையற்ற ஐஸ்வர்யம் அவனோட கட்டுரை ஐஸ்வர்யம் இயேசு கிறிஸ்து கொடுக்குது. கொடுத்து அன்பு கொண்டார். அவர் புத்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டபடி நாம் பிந்தி அவருக்கு அன்பு கொண்டோம். ரிப்பீட் பண்ணணும். அன்பு என்ன இயேசு என்று மனிதர்கள் அந்த அன்பு ஜீவனை பரலோகத்தை கொடுத்திருக்கிறது. அதை பிதாவாகிய தேவனுக்கு வாழ்நாள்லாம் கொடுக்கல. நீ தேவனை வஞ்சிக்கல. நீ ஆசுவாதமா தான் நீ சபிக்கப்பட்டவனா இருக்க மாட்டாய். சொல்றாரு பாருங்க, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிரே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசமபாகிலும் காணிக்கையிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். ஆமா, பிதாவாகிய தேவனை வஞ்சிக்க எவை பொய்து கைவிட்டார். பிதாவாகிய தேவன் உண்மை கோபப்படல. பிதா மேல பிதாவே உங்களுடைய கையில் ஹோமி வந்து ஜீவன் சுகந்த வாசனை பலியாகும். இந்த ஜீவன் அந்தந்த பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசு சாமனவா கொடுத்தாரையா. மனுஷன் தேவனையும் வஞ்சிக்கல, மனுஷனையும் வஞ்சிக்கல இயேசு. ஆனா சிறுவர் மூணு சாணத்தை ஏற்று கூட அத்தை தரித்திரமா இருக்கிறார். காணிக்க போறதுக்கு ஒரு காசு இல்லை அவர்கிட்ட. டబ్బు இல்லை. மஞ்சத்தால் 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு இயேசுகிட்ட இல்லை. உன் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு தசமாக எப்படி போடுவேன், காணிக்கை எப்படி சொல்ல கவலைப்படலைங்க. நீ கவலைப்படாத. காசு இல்லையே, 5000 இல்லையே, 10,000 இல்லையே, 1 லட்சம் காணிக்கை போடவில்லையே, அதை விட பெரிய காணிக்கை இயேசுவே ஒரு காணிக்கை. இயேசு ஜீவ சொல்ல இயேசு சாமன வாழ்க்கை தத்துவம் அந்த பிதாவாகிய தேவனுக்கு செலுத்து. வீட்டாளர் புத்திரம் ஒரு குடும்பத்தை அழுத முழு உலகத்தை இயேசு ஜீவப்பாய் வானபுருஷம் கொடுத்து தீரு. நீ மனுஷனையும் வஞ்சிக்கல, தேவனையும் வஞ்சிக்கல. அதனால் நீ சபிக்கப்பட்டவனா இருப்பாய். தரித்திரன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய்த்தான் இருப்பாய். இயேசு 3ஆம் நாள் ஆசீர்வதிக்கப்பட்டார். அந்த அவர்களுக்கு ஜீவனத்துக்கு உங்க ஜீவனத்தை கொடுத்து தீர்த்துட்டாரு. இயேசு சாமனவா கொடுத்து தீர்த்துட்டார். மத்தியசம் உண்மை சொல்லி தேவன் தர பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி வானபுருஷாகவே ஆவியின் பணியதுக்கு எல்லையற்ற ஐஸ்வர்யம் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு தேவநீதி குறித்து இயேசு சாப்பிட்டு கொடுத்து தீர்த்துட்டாரு. உன்னை வஞ்சிக்கலையா? தேவனை பிதாவாகிய தேவன் வஞ்சிக்கலையா? அந்த சரி சுகந்த வாசனை பலியா கொடுத்துட்டாருக்கா? அதை போய் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தில் மனைவி பிள்ளை முழு உலகத்துக்கு கொடு. நீ தேவனையும் வஞ்சிக்கவில்லை, மனுஷனையும் வஞ்சிக்கவில்லை. கண்டிப்பா நீ சபிக்கப்பட்டவனாய் இருக்க மாட்டாய். நீ ஆசீர்வாதமாய்த்தான் இருப்பாய். அல்லேலூயா. அப்போ நீங்கள் சபிக்கப்பட்டவர் ஜனத்தாராய் நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். நீ கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு வானத்தும் உணர்வுபூர்வம் கொடுக்கல. நீ தேவனையும் வஞ்சிக்கிற, உன்னையும் மனைவி பிள்ளைகளையும் வஞ்சி முழு உலகத்தை வஞ்சிக்கிற. நீ சபிக்கப்பட்டவனாய்த்தான் இருப்பாய். அப்போ என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கபடி தசமபாகங்கள் எல்லாம் பண்டசாலையிலே கொண்டுவார்கள். அப்போது நான் வானத்தின் பணங்களிலே திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வசிக்க மாற்றேன் என்று அதனால் என்னை சோதித்து பார்க்கின்ற சேனைகளின் கர்த்தர் சொன்னார். அப்போ என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கபடி தசமபாகங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவத்தெல்லாம் பரலோக ராஜ்யத்தை பண்டசாலையிலே கொண்டுவார். அப்போது நான் வானத்தின் பலகடிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாத வருஷிக்க மாட்டோடு அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையில் கற்று இந்த வசனத்தை இயேசு நிறைவேற்றினார். சோதித்து பார்த்தார். பிதாவாகி தேவன் கைவிட்டுட்டாரு. யூதாசு காட்டி கொடுத்தான். முழு உடைத்து சாபம் பாவம் மரணம் தரித்திரம் எல்லாம் வந்துச்சு. இப்போ மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை சோதித்து பார்த்தார். இயேசு தசம் பார்க்கல காணிகள் அட்டை தரித்திரமாயிட்டார். உலகத்தில் தரித்திரம் இருக்கிறாங்க. உன் தரித்திரத்தை ஏற்றுட்டாரு. அதனால எனக்கு தசம் பார்க்க சத்தம் இல்லை, 10 ரூபா பார்க்க சத்தம் இல்லை, காணிகை இல்லை, ஒன்றும் இல்லை. ஏசு ரத்தம் இருக்குதா, ஏசு சரீரம் இருக்குதா, அதை விட காணிகை வேற என்னன்னு கேட்கிறேன். பரலோக ராஜ்யம் வானத்தோட சகல அதிகாரி இருக்குதா? அதை போய் பிதாவாகி ஆதாம் கொடுத்தாரு. வானத்தின் படகலையை 2 குலாம் 3ஆம் நாள் ஆசிரியாரியா அந்த சோதித்து பார்த்தாரு. பிதாவாகி அவங்களுக்கு ஜீவ உலகம் கொடுத்தாரு. ஆதாம் குரு உலகம் கொடுத்தாரு. நீ தான் சபிக்கிறேன், நிந்திக்கிறேன், தூஷிக்கிறேன், நாடு சேர்ந்த குரு சேர்ல 10 பேர் விசுவாசி ஒழிக்காரு. அதனால சாபம் அவர்களை தேடி சோதித்து பார்த்தா சோதனையில் நீ வீழ்ந்துட்டேன். கடவுள் மேலே வெறுப்பு, எல்லாருமே பார்க்க கசப்பு வயிறாய் போய் என்ன தசம் பார்க்கறதாலும் அற்புதம் நடக்க மாட்டேங்குது. தசம் பாகம் காணிக்க 2வது முதல்ல கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாம் பரலோக ராஜ்யத்தை சபிக்கணும் வசதி பகைக்கு நன்மை சத்துக்கரிசிலே உன்னை துன்பப்படுத்த ஜபம் பண்ணி இயேசு கிறிஸ்து அவனோட வாக்குத்தத்தத்தை பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு, வாய்நாளெல்லாம் கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்தை கொடு,
சோதித்து பார், அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பார். இயேசுக்கு நடந்தது 3ஆம் நாள். வானத்துக்கு ஒரு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பாதாளத்தை வென்றார், சாபத்தை வென்றார், தரித்திரத்தை வென்றார், வியாதியை வென்றார். 3ஆம் நாள் சகலத்தை பெற்றுக் கொண்டார். அப்போ என் ஆலயத்து ஆவாரம் உண்டாயிருக்கும்படியே தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்போது நான் வானத்தின் பலகணிகளில் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வசிக்க மாட்டோனே என்று அதிகாரியை சோதித்துப்பார் என்று சேனைகளின் கத்த சொன்னார். இயேசு சிலுவையிலே உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகிட்டார், மனுஷ ஸ்தானத்துக்கு வந்துட்டார். இந்த வாக்குத்தத்தத்தை சோதித்து பாருன்னு சொன்னாரே மக்கியா 3:10 என்ன சோதித்து காணிக்கையிலேயே சிலுவையில் உருப்பாவந்த சாபத்தை கையில் காசு பேங்கில் அட்டத்தை தரித்திரத்தை ஏற்பட்டார். நீ தரித்திரம் காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லிங்க. இயேசு காசே இல்லை, ஓட்டகை 2 கை. ஆனால் சோதித்து பார்க்குறாரு. தாவை எப்படிங்கிற அவங்களுக்கு ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. வீடியோவில் புத்தகம் ஆதாவும் வாழ்ந்து சகலத்தையும் கொடுத்துட்டாரு. தேவனையும் வந்திக்கல, முழு வருகத்தையும் அவருக்கு இயேசு பரலோகத்தையும் கொடுத்தாரு. சோதித்து பார்த்தாரு. 3ஆம் நாள் பார்த்தா வானத்தின் படகிலிருந்து எடுக்கலாம் ஆசீர்வாதம் சகல இயேசுக்கு வந்தது. நீ ஏன் செய்யக்கூடாது? சோதித்து பாரு. ஒரு சபிக்கிறோம் பகைக்கிறதுக்கு இயேசு பரலோக ராஜ்யத்தை சித்திரம் பண்ணியது தேவனுக்கு. இது ஆதாவும் முழு உலகத்துக்கு இது. அதான் பெரிய தசவம், அதான் பெரிய காணிக்கை. அதை விட்டு காசா ஊர்ல நாட்டில் அது பங்காய் காசு அது அசுத்தாவி. நீ மனுஷனை வஞ்சிக்கிறேன், சபிக்கிறேன், நிந்திக்கிறேன். மாமியார் மேல் கசப்பு, மாமனார் மேல் ஊழிக்காரன் கசப்பாக்கு எல்லாம் கசப்பு. என்னதான் தசம் பார்த்தாலும் அற்புதம் அந்த மாதிரி தெரியல. தசவ பார்க்கறது காணிக்கைகளை கிறிஸ்துவை சுகந்த பலியாக காணிக்கை அவங்க எபேசியர் 5:1-2 வாசிக்க. எபேசியர் 5:1-2 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுவதாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசியான காணிக்கையாகவும் பலியாகவும் கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலேயே நடந்து கொள்ளையா. அன்பிலே அன்பிலே நடந்து கொள். அதுதான் பெரிய காணிக்கை. அந்த தேவனுக்கு ஜீவ சர்வ ஜீவனத்தை கொண்டது. பிதாவாகி தேவனை வஞ்சிக்கல, மனு குரு வஞ்சிக்கல. இயேசு சுவாமினவாய் உணர்வுபூர்வம் மத்தியசமாக கொடுக்கிறேன். ஆதாவுக்கு குரு உலக இன்னை விழா கூட எக்காலத்துக்கு சோர்ந்து வாழ கொடுக்கிறேன். தேவனையும் வஞ்சிக்கல, மக்களையும் வஞ்சிக்கல. வானத்தில் பல கணிகள் என்ன கொள்ளாமல் போட்டு ஆசீர்வாதம் வருது. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி பையற்ற தேவனுக்கு செலுத்துகிறார். இயேசுவோட அடையாளப்படுத்த பழைய ஏற்பாட்டில் உலக ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாதபடி ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. அவனும் தசப்பாக காணிக்க செலுத்தினான். அதை காட்டிலும் வேணாது பையற்ற பலி. எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்தில் பையன் இயேசு வாங்கிய தேவனுக்கு அவன் முழு உலக செலுத்திட்டு தான் தசப்பாக காணிக்க சகல காத்த ஆசீர்வாதம். ஆபிரகாம் தேவனை வஞ்சிக்கவில்லை. ஈசாக்கு யாக்கோபு எல்லாம் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக பலிபீடம். ஒரு பையன் இயேசு சரியாக பழைய ஏற்பாடு சங்கத்தில் வராதனால அந்த ஆட்டுக்குட்டி புதிய உலக தேவாட்டி அவர் ஜீவாட்டு மாணவ சகலா இயேசு சாமியோட வாக்கத்தை தருகிறது. அதை செலுத்து முதல்ல பிதாவாகிய தேவனுக்கு வஞ்சிக்காத. இல்லை 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 பாரு கேட்காத. சின்ன தந்துட்டாரு ஏற்று சென்று பரலோகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பிதாவாகிய தேவன் பிதாவாகிய தேவனை வஞ்சிக்கவில்லை. உலகாக இதை கொடுக்கிறார். ஆதாவது முழுவதும் இயேசு சாமி பரலோக சிற்றில் பற்றியது. நீ தேவனையும் மனுஷனுக்கு வஞ்சிக்கல. நீ சபிக்கப்பட்டவனாக இருக்க மாட்டாய். ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எல்லோரும் ஒரு பலிபீடத்தை கட்டினார்கள். ஒரு பைதட்டான் தேவனுக்கு அந்த பைதட்டான் இயேசு அடையாளம் இயேசு சாப்பிட தர்மமே இருந்தது. அந்த பிதாவாகி தேவன் செலுத்தினே இருந்தாங்க. ஆபிரகாம் தேவனை வஞ்சிக்கவில்லை. ஆபிரகாம் தேவனை சிநேகித்து நிறுவனத்தான். பூமி சாகக்கூடாதபடி மாடத்தை பழகிற எனக்குள்ளாலும் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமாம், பைதற்ற பலி தேவன் தனக்கு உலகத்துக்கு அதை கண்டு சரி. அதுக்கப்புறம் தசப்பாகம் காணிக்க. அப்போ ஏசு சிறுதியில் தசப்பாகம் காணிக்கவில்லை. உன் தரித்திரத்தை ஏற்கிட்டார். உன்ன மாதிரி ஆயிட்டாரியா. ஆதாவின் பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சா. ஏசு தலைமையில கவனம் இல்லையா. பிதாவாகி தேவனை வஞ்சிக்கலையா. கைவிட்ட பிதாவை சபி ஏற்று பிதாவின் அவருக்கு ஜீவ சர ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. அந்த ரத்தத்துக்கு வேலை போட முடியுமா? அந்த ஜீவ சரத்துக்கு ஜீவ பரலோகத்தை வீட்டில் கொடுக்குற அதே ஜீவ சர ஏசு பரலோகத்தை கொடுக்குறாரு. வானத்தில் பலகளையும் சூழ்நித்து பார்க்குறாரு. சோதனையில் ஜெயிச்சிட்டாரு. சோதனையில் கரெக்டாக ஒவ்வொன்றான பாவத்துக்கு மரணத்துக்கு தெரிந்து பாதத்துக்கு சகல ஆஸ்வாதம் வச்சு விட்டாரு. இந்த சசப்பாக காணிக்கை இதை மீது முன்னிலை செய். கையில் காசுலேயே கவலைப்படாத, துக்கப்படாத. கவலைப்படுற மாதிரி ஆட்டம் எதுலையுமே வைக்கல. எந்த மனுஷனையும் நீ கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னவர். கையில் காசு இல்லை, சம்பாதனை இல்லை, எனக்கு வருமானம் இல்லை, எல்லாம் தசப்பாக செலுத்துறாங்க, எல்லாம் காணிக்கை செலுத்துறாங்க, 1000 லட்சம் லட்சமாக செலுத்துறாங்க.
எனக்கு வாடகை கட்ட கூட காசு இல்லை, எல்லாமே இருக்கட்டும். இயேசு சரியில் அது கூட இல்லை, பேங்க்ல பேலன்ஸ் இல்லை இயேசு. ஆனால் 6 லிட்டர் ஜீவனத்தை இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானசாரத்தில் பங்கெடுத்திருக்கிறேன். அந்த அப்போச்சினாச்சு இயேசு சாப்பிட வாங்குறது இந்த தேவன் தன் ஆதாரம் முழு உலகத்து உத்து பாரு. நீ தேவனையும் வஞ்சிக்கல, மனுஷனையும் வஞ்சிக்கல, நீ சபிக்கப்பட்டவனா இருக்க மாட்டாய். அந்த காணிக்கை கொடு. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்பில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளும் போல் சொல்றார். அன்பிலே நடந்து கொள்ளியா அகோப்பே அன்பில் இருந்தவன் அந்த அன்பு செவலியை பரமத்தை கொடுத்து தேவன் தன் ஆதாரம் முழு உலகத்துக்கு அந்த அன்பு தான் பிரதான கற்பனை தான் தசமபாகம் காணிக்கை. ஒரு தேவனாகி கத்தெடுத்து முடியதை தொழுமுடியாக போய் முழுவெடுத்தோடு அன்பு உருவாயாக அதுக்கு ஒப்பாக 2ஆம் ஆண்டு முன்னெடுத்து அன்பு பிறகு அன்பு உருவாகி சொல்லப்படுது. அப்போ ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி தேவனை தூக்கி கொண்டு அனுபவம் பழைய ஏற்பாட்டுக்கு பார்க்கணும். நோவா காலத்தில் நோவா பலிபீடத்தை கட்டினார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். சுகந்த வாசனை காணிக்கையாக நோவா பலி செலுத்தினான். நோவா தேவனை வஞ்சிக்கவில்லை, உலகத்தை வஞ்சிக்கவில்லை. நோவா ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருந்தான். நோவா பாருங்க, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தில் அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபடுத்தி மேல் தகன பலியாக பலியிட்டான். தேவனுக்கு கர்த்தருக்கு தகன பலியாக சுத்தமான பறவைகளும் சுத்தமான மிருகங்கள் இயேசுவை குறித்து காட்டுகிறது. தேவனை வஞ்சிக்கவில்லை நோவா. உலகத்துக்கோ கிறிஸ்து பைதற்ற பலி. தேவன் மனுஷன் வந்தான். ஆமாம், பைதற்ற பலிக்கு அதான் உலகத்தை பெரிய காணிக்க தசவ பாப்போம். சபிக்கப்பட்டவனா இல்லை நோவா. நோவா ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த பைதற்றமான கூட்டி இயேசு கிறிஸ்து சரிய சத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தான். நோவா தேவனையும் வஞ்சிக்கவில்லை, மனுஷனையும் வஞ்சிக்கவில்லை. அதனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கவில்லை. வானத்தின் பணகணிகளை திரு இடங்குள்ளாமல் நோவு மற்றும் நோவா குடும்பத்தை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஆபிரகாம் 12ஆம் அதிகாரம். ஆதியாகமம் ஆபிரகாம் 12ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்போது அவர் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பலிபீடத்தை கட்டி ஒரு 18 தேவனுக்கு செலுத்தினான். ஆபிரகாம் தேவனை வஞ்சிக்கிறது. 18 இயேசு அடையாள இயேசு நாம் பந்தோம் வைக்கிறதில்ல. தேவி உயிர்த்தெழுது ஆதாம் சுட்டு உலகத்து பலிபீடம் தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆபிரகாம் சகல காலத்து ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் பாருங்க, ஆபிரகாம் 12:8 பின்பு அவன் அவ்விடத்திற்கு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு நேராகவும் ஆயி கிழக்காகவும் இருக்கும் கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தூய்ந்து கொண்டான். ஆமாம், கர்த்தரை வஞ்சிக்காத. எப்போ வஞ்சிக்கிற கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அவனோட பரவ ஜீவ உலகம், ஜீவமான ஜீவபூமி, நன்மை தீமை காரியத்தை தேவன் தரக்குள்ள சபிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமாம், நன்மை தேவையே தேவன் தரக்குள்ள நீ சபிக்கப்பட்டவன். தேவனையும் வஞ்சிக்கிற உன்னையும் மாம்ச சிந்தை மரணம். தசோபாக காணிக்கை கொடுக்கல, நன்மை தீமை காரியத்தை தேவன் தரக்குள்ள நீ வஞ்சிக்கிறாய், சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். விசுவாசிக்கிறேன் உரிமையாக வரும். இயேசு ஜீவ சத ஜீவனத்தம் அந்த பிதாக்குமார் சுத்தாவித்திற்கு ஆதாம் முழு உலகத்தில் சேர்ந்து நீ தேவனை வஞ்சிக்கவில்லை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய்த்தான் இருக்க முடியும். அதான் நம்ம பாயிண்ட். அப்புறம் ஆதியாகமம் 13:8 ஆபிரகாம் ஆதியாகமம் 13:18 ஆபிரகாம் போறதுலாம் பலிபீடத்தை கட்டலாம். சுகந்த வாசனை காணிக்கா பலியாகவும் ஒப்பு கொடுக்கிறான். ஆபிரகாம் மூடி தாங்கக்கூடாதபடி ஆசீர்வாதம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தில் அப்போது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்ந்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கிற மம்ரேயில் சமபூமியிலே சேர்த்து புரிந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். காணிக்கை சத்திராம சுகந்தவாத காணிக்கையாகவும் பலியாகவும் ஒரு பைதற்றவான மூன்று செவிலாக கிறிஸ்து அடையாளப்படுத்துது. அதை தேவனுக்கு செலுத்திலே இருக்கிற ஆபிரகாமை முழு உலகத்துக்கு. ஆபிரகாம் தேவனையும் வஞ்சிக்கல, உலகத்தையும் வஞ்சிக்கல. அதனால ஆபிரகாம் சபிக்கப்பட்டவனா இல்லை. 100வது வயசுல சாபண்டி பிள்ளை பிறகுது. 100வது சிகில் வழிபாட்டு என்ன பிறக்கூட ஈஷாக்கு பிறக்கிறான். ஷாப்பே வழி இருப்பாரு. ஆபிரகாம் சபிக்கப்பட்டவனா இல்லைங்க. ஆபிரகாம் சஜீரமாக ஆசீர்வாதமாயிருந்தான். என்ன தசமோ காணிக்கையிலும் வஞ்சித்தீர்கள். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாரையும் சபிக்கப்பட்டவர் சொல்றார். மகிழ்ச்சியால ஆபிரகாம் அந்த தசமோ காணிக்கையாக ஒரு 18 கொடுக்குறான். எங்கே போனாலும் பலிபீடத்தை கட்டி தேவன் உலகத்தை கொடுக்குறான். ஆனால் எனக்கு காணிக்கை இல்லை, தசமாக இல்லை அப்படின்னு உட்காந்து அறுபதாம் கவலைப்படாது. இன்னொரு சாபமாக போகணும்.
இயேசு ஏற்றுக்கொண்டாயா ஞானசாரம் திருவிந்த பங்கு ஜீவசாரம் ஜீவரத்தை இருக்குதா அது இயேசு அவள் தேவனுக்கு ஒரு சபிக்கிறோத்தை பார்த்து உலகத்துக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் தான் இருக்க முடியும் ஆபிரகாமை போல. அப்புறம் அப்படியே ஆதியாகமம் 35 நிறைய வசனம் பழைய ஏற்பாடு உள்ள பலிபீடத்தோடு சார்ந்திருந்தவர்கள தேவன் ஆசீர்வதித்தார். அவர்களை கொண்டு ரட்சகர்களாக இருந்தார். உலகத்துக்கு ஆசீர்வாதம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கிதியோடு யெப்தா தெபோரால் எஸ்தர் ராஜாத்தி எல்லாம் பலிபீடம் தேவன் தன கிறிஸ்துவின் வேதத்தில் காணப்பார் கிறிஸ்துவை தேவன் தன கொடுத்து கொடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து ஒரு சகோதரனாகிய ஏசாவின் கோவிலுக்கு ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அல்லேலூயா பலிபீடத்தை உண்டாக்கலாம். ஆமாம், புதிய ஏற்பாடு பலிபீடம் ஆண்டவராகிய இயேசு சிலுவை பவுல் நாமக்கராகிய இயேசு சிலுவை குறித்து எல்லாம் வேறொன்றை குறித்துமான அந்த சிலுவை ஜீவரத்தை கொடுத்தாரு. இனி நான் என்ன இயேசு எனக்கு உட்படுத்தார். அந்த இயேசு தான் தேவன் தனக்கு சுகந்த பலியாக்குகிறான். ஜீவ பலியாய் செலுத்தி அதே புத்தியுள்ள ஆளானே பவுல் சபிக்கப்பட்டவனா இல்லை ஆசீர்வதிக்கப்பட்டவன் அதே புதிய உப்பா இருந்தான் பவுல் அல்லேலூயா. அதனால அங்கே அவனுடைய கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. அதே மாதிரி யாத்திராக பலியை பதினஞ்சில் யெகோவா நிஷி அங்கே பலிபீடத்தை கட்டிய யெகோவா நிஷி பேரிட்டான்னு பார்க்குறோம். அதே மாதிரி யாத்திராகும் அதே மாதிரி லேவியாகிறோம். அப்போ எல்லாம் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக வயதற்ற ஆட்டுக்குட்டியை சுகந்த வாசனை பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் காணிக்கை தசனப்பாங்க. நம்ம வயதற்ற பலி கிறிஸ்துவ தேவத்தருக்கு ஆதாரம் உங்களுக்கு கொடுத்து பெசகு விட்டுட்டு இருக்கிற காசா குத்து ஆசை ரூபாய் 500 கொடுத்து 1000 ரூபாய் 1000 கொடுத்து 10,000 ரூபாய் இப்படி நினைச்சுக்கிறாங்க. முதல்ல கிறிஸ்துவா உங்கள் சதிக்கிற வாசனைகள் பகைக்கு நன்மை சத்துக்களை அன்பிலே கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்த அன்பு ஜீவன் பரவராட்சி கொடுக்குது. அது பிதாவா இந்த ஆதாரம் அதிலே பெரிய ஆசீர்வாதம் கேட்டு கண்டிப்பா நீ ஒரு மக்களையும் வந்திக்கல தேவனையும் வந்திக்கல பரலோகத்தை சிட்டில் பண்ணி ஒவ்வொரு மனுஷன் உணர்வு பூர்வமா ஆசீர்வாதம் தேடிட்டு வரியா இல்லையா. இயேசுக்கு 3ஆம் நாள் அந்த தரித்திரமாக எப்படி போன உலகத்தையே சுதந்திரிச்சாரு. ஜீவ ரத்தம் தான் கொடுத்தாரு. 10,000 5,000 கட்டுக்கட்டாத காணிக்க கொடுத்தாரு. பிதாவாகி சிறுவையில் முழு உலகத்தை வான புருஷம் பரலோகத்தை சிட்டில் பண்ணி ஜீவ இயேசுதாவை உணர்வுபூர்வமாக கொடுத்தாரு. வானத்தின் படகரையும் இரண்டுள்ளாக கொண்டு ஆசீர்வதித்தாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவர். நன்மை தீமை இதை தேவனுக்கு சொல்றான், உலகத்துக்கு சொல்லுறோம். நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை தேவனுக்கு செலுத்துறான், உலகத்துக்கு செலுத்துறான். தேவனையும் வந்திக்கிறான், உலகத்தையும் வந்திக்கிறான். சபிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். சபிக்கப்பட்டவன் ஆதாம் மூலமாய் பிறந்தவன் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். ஆனால் சிறிய வயசு வாழ்க்கை முடிந்தவில்லை. நன்மை தீமை தன்னிச்சமா சுயநீதி அழிந்ததுதான். 24 மணி நேரம் தேவனுக்கு செலுத்துறான், உலகத்துக்கு செலுத்தான். தசமமாக காணிக்கை செலுத்தல கிறிஸ்து நன்னத்தை மாம்சத்தை தேவனுக்கு உலகத்தில் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அதனால பூமி சபிக்கப்பட்டவனாகவே இருக்கிறான். இப்போ இவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு யாரு? நன்மை மரியாதை இயேசுவின் ஜீவன். இயேசுவின் ஜீவக்கனி. இயேசு நானே வழியை சத்தியம் ஜீவனமாய் ஜீவ உலகம் ஜீவமான ஜீவ பூமி ஏற்றுக்கொண்டு அதை தேவனுக்கு செலுத்துறான். முழு உலகம் சபிக்கும் கொடுக்கும்போது அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க மாட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். அல்லேலூயா. அவன் சபிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆசீர்வாதம் புதிதாக ஆதாமுக்குள் இருந்து நன்மை மனிதத்துக்கு கடிய தேவன் தனக்கு உலகத்துக்கு தேவனுக்கு உலகத்துக்கு பாவத்தை மனதை காட்ட சபிக்கப்பட்டவன். தேவனை வந்து ஆதாமுக்குள்ள பிறந்தான். எந்த நாடும் எந்த தேசம் எந்த இடம் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாமிகா தென் ஆஸ்திரேலியா ஆளு பெண் உயர்ந்தம் தான் படிக்க டாக்டர் ஏஜி அரசியல் தலைவர் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அப்போ ஆதாமுக்குள் பிறந்தவன்
எவ்வளவு கூடிய பணம் தான் சரி, படிக்க ஏழையா இருந்தாலும் சரி, ஆணாக பெண்ணாக இருந்தாலும் சரி, பாவத்தை மாட்டி தேவனுக்கு உலகத்தை கொடுக்கும்போது தேவனையும் வச்சிக்கிறான், மனுஷனையும் வச்சிக்கிறான். நீ சபிக்கப்பட்டதா, பாவம் பண்ணவும் தரிசனம் முடிவு பாதாளம். அப்படிப்பட்டவன் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசு நானே வழி சந்தி ஜீவன் நல்ல மேய்ப்பன் தன் ஜனங்களுக்கு ஜீவ ரத்தத்தை கொடுக்குறான். அந்த ஜீவனை இயேசு சாமட வாக்கு தந்தது பிதாவாகிய தேவன் ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்தா நீ சபிக்கப்பட்டவங்களே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வாதம் வந்து பாருங்க. ஆபிரகாம் பிறக்கும் போது ஆதாம் வழியா பிறந்தான், விக்கிரகாராக சபிக்கப்பட்டவனா இருந்தான். ஆட்டுக்குடி ரத்தத்தின் மூலமா நீதிமானாக்கப்பட்டான். நம்ம புதிய இயேசு ரத்தத்தின் மூலமா நீதிமானாவது. இயேசு ஜீவ ரத்தம் ஜீவ தனிமுகத்திலே இருக்கிறது. அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுப்பது தேவனை வஞ்சிக்கல. இயேசு கிறிஸ்துவாமட்ட வாக்கு தத்தத்தை கொடுக்கணும். நீ பிதாவாகிய தேவனுடைய என்ன கேட்கிறார்? ஆதாமின் காரியத்தை கேட்கவே இல்லை, மாம்சத்தை மரத்தை ஏற்றுக்க மாட்டாரு. பிதாவாகிய தேவன் இயேசு வழியும் சத்தியம் இயேசு நன்மையை மரியாதை கிடையாது. இயேசு ஜீவ சௌரஞ்சியம் வாழ்க்கை சகல கொடுத்துட்டு தான் அதை கேட்கிறார் உங்ககிட்ட. அதை கொடுக்கல நீ வஞ்சிக்கிற முழு உலகம் கிறிஸ்துவ வஞ்சிக்கிற பாவத்தை மனத்தை காட்டுற நீ சபிக்கப்பட்டவனாய்த்தான் இருப்பாய். அதான் மல்கால் சொன்னார், எதினாலே வஞ்சிக்கிறீர்கள் தசம காணிக்கையில் தானே ஜனத்தாராகி நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். சாபம் பாவம் மரணமும் தரித்திரியால் திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் என்று சொன்னார். அப்போ இயேசு ஏற்றுக்கொள்ள, இயேசு நானே வழி சத்தியம் ஜீவன், அந்த ஜீவன தேவ நீதிக்கு உயிர்த்தது. இயேசுக்கு என்னாகுது? தேவ நீதி உயிர்த்தது இருக்குது. ஜீவ விஷயங்கள்ல தேவ நீதி உழித்தீர்கள். இது அனைவரும் கிறிஸ்துக்குள்ள இதை நீ தேவனுக்கு நடத்தணும். அப்புறம் உலகம் ஆதாம் 2வது உழித்து ஜீவனுக்கு சிறுவில தான் செய்தார். இயேசு பாவத்தை மனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவனத்தை அந்த தேவன் ஆதாம் முழுவதும் கொடுத்தாரு. அவர் சாபத்தில் பாதுகாப்பு உயிர்த்தல் சகல ஆசீர்வதிக்கப்பட்டார். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்போது நீங்கள் தேவனையும் வஞ்சிக்கவில்லை, உலகத்தையும் வஞ்சிக்கவில்லை, உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் வஞ்சிக்கவில்லை. ஆதாமுக்குள் பிறக்கிறவன் முதல்ல தன்னையே பாவம் மரணம் இருக்குது, அதை தேவனுக்கு காட்டுறான். குடும்பத்துக்கு முழு உலகம் காட்டி வஞ்சிக்கப்பட்டவனாக இருக்கிறான், சபிக்கப்பட்டவனாக. இந்த கனியை புஷிக்கினாலே ஷாகவே ஷாவாய் பாவமும் மரணம் இருக்குது. வருத்தப்பட்டு பாரசுமக்கிறான். பழகத்துக்கு காசு இருக்குது, பங்களா இருக்குது, தற்கொலை பண்ணி ஷாவரம், வியாதி வறுமை கொள்ளை நோய் ஆபத்து விபத்து நாசம் போதான். கொள்ளாத மனிதர்கள் கண்டிப்பாக வரும். சாபத்தினால பிரச்சனை வரும், வியாதி வரும், வறுமை நெருக்கல் வரும். அப்படி வருத்தப்பட்டு வர எல்லோரும் எண்ணெடுத்து வாருங்கள். நானே ஜீவப்பம் ஜீவ பிரிச்சத்துக்கு நீ பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டவுடனே தேவனுக்கு செலுத்து, ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்து. சுகத்தவாசி காரியம் பலியாகும் ஜீவரத்தத்தை கொடு. நீ தேவனையும் வஞ்சிக்கிற, முழு உலகத்துக்கு வஞ்சிக்கல, நீ சபிக்கப்பட்டவன் ஆசிரியப்பட்டவன் ஆபிரகாம். எதுவா இயேசு மத்திய மாற்றுவான்ல அதான் உண்மை செய்தார். இயேசு மத்திய மாற்றுவாங்க, அதை எங்கே போனோம் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க ஜனங்க. ஆதாமுக்குள் பிறந்த நல்ல தேவ காரியத்தை தேவனுக்கு ஆனா உலகத்துக்கு ஆட்டோம். உடனே 38 வியாதி திருவாதக்காரன் நீங்கள் பிசாசு ரோமான ஜனங்கள். தேவனுக்கு நல்ல தேவ காரியம், உலகத்துக்கு நல்ல உலக பிசாசு சபிக்கப்பட்ட வியாதிவார். இயேசு ஓடி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து அந்த தேவன் தனக்கு கொடுத்து வஞ்சிக்கிற காரியத்தில் வெளியிலாகும்படி இயேசு 38 வியாதி ஜீவ சரீரம் ஆதாம் உலகு உடனே சபிக்கப்பட்ட 38 விடுதலை. அல்லேலூயா. இயேசு அந்த வியாதேசன 38 வருஷமா 38 வருட வியாதி. என்ன கொடுக்குது மல்கியால? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களும் என்னை வஞ்சித்தீர்கள், எதிராலே உண்மை வஞ்சித்தோம் இருக்கிறீர்கள். தசமபாக காணிக்கணும், தசமபாகம் செலுத்தின காணிக்கை செலுத்தல. இயேசுவே இல்லை, நன்மத்தையும் அறியத்தக்கவன். சுகந்தவாசம் பலியாக தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காதனால 38 வருஷம் சபிக்கப்பட்டவன் ஆடுறான். இயேசு வந்தாரு, வந்து காணிக்கூடிய 5000 ரூபாய் கொடு, 10,000 ரூபாய் கொடு கேட்டு அவங்க நீங்க 38 ரூபா பெருசாக கொடுத்தேன். எங்க இருக்குது அவனுக்கு காசே இல்லை. அவங்ககிட்ட என்ன காணிக்கை கொடுக்கணும்? அவங்க பேர் சொல்லி நல்ல மேய்ப்பன் ஜனங்க பிதாவாகிய அவங்களுக்கு ஜீவன ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாரு பாருங்க. உடனே ஷாப் பண்ணி போச்சு ஆட்சிவர் பசு தேர்வு நடக்கும். அப்போ இந்த வியாதேசனுக்காக இயேசு
தேவன் கொடுக்கிறார் உலகத்துக்கு. அப்போ இந்த வியாதியஸ்த இயேசு கிறிஸ்து ஜீவ சரஞ்சீவன், அந்த ஜீவன் இயேசு சாம பரலோகமே இருக்குது. நன்மத்தை மரியாதை சாப பாவங்க, அதுதான் 33 ஸ்லோகம் இருக்கிறான். தேவனுக்கு உலகத்துக்கு சபிக்கப்பட்டவனாவே இருக்கிறான். இயேசு வந்தாரு, சொஸ்தமாக வேண்டும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரஞ்சீவன், அந்த ஜீவனை இயேசு சாமன் தேவன் நீதி உயிர்த்தது. தேவனுக்கு பரலோகமே இருக்குது. அந்த தேவனுக்கு கொடுக்கிறார். அவன் பேர் சொல்லி அவன் முழு உலகம் கொடுக்கிறாரு. சபிக்கப்பட்டவனா இல்லை, தேவனையும் வச்சுக்க முழு உலக கிறிஸ்துவ கொடுக்குறான் பாருங்க. கொடுத்து பாவம் பசுத்தை அவசரிக்கப்படுத்தான். அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். நீங்கள் தேவனை வஞ்சிக்கவில்லை, உலகத்தை வஞ்சிக்கவில்லை. நன்மை தீப காரியத்தை கொடுத்தாக்கா என்ன பண்றீங்க? தேவனையும் வஞ்சிக்கிறீங்க, உங்களையும் வஞ்சிக்கிறீங்க, உங்க குடும்பத்தையும் வஞ்சிக்கிறீங்க, சமுதாயத்தையும் வஞ்சிக்கிறீங்க. பாவம் மரணம். ஆமா, சாவு அண்டஸ்கேட்ட வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாள சக்தி, திருடும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு போறான்னு சொல்லப்படுது. அதனால இந்த வசனத்துல என் ஆலயத்திலே ஆவாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள்லாம் பண்டசாலையிலே கொண்டு வார்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகடிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று அதினாலே சோதித்து பார்த்து செயலில் கற்று சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுவேன், உங்கள் நிலத்தில் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சத்தை பழமில்லாமல் போவதில்லை என்று சேனைகளில் கற்று சொல்கிறார். அப்போது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளில் கற்று சொல்கிறார். உன்னை பாக்கியவான் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாள்லாம் கொடுத்தா ஒரு நாள் இருக்காங்க இல்லைங்க. உன்னை பாக்கியவான்கள் இருந்தார்கள். ஏன்னா பூமி கனியை பட்சித்து போடும் உங்களை வந்து கண்டிப்பாராம். அவைகள் உங்கள் நிலத்தின் கனியை அழிப்பதில்லையா. வெளியுள்ள திராட்சை பழமில்லாமல் போவதற்கு சேனைகளை கற்று சொன்னார். வைத்தற்றபடியே ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவரத்தம். அந்த தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகம் கொடுத்தா வறட்சி வனாந்தரம் எல்லாம் நீர்ப்பாய்ச்சலான்னு சொன்னோம். வயல் வனாந்தரம் வயல்வெளியா மாறும், ஆசுவாதம் தரித்திர ஐஸ்வர்யமா மாறும், எல்லாம் செல்வி பூமியா இருக்கும். ஆபிரகாம் காத்து ஆசுவாதம், ஈஷா பஞ்சத்தை 100 மடங்கு விளைத்து விட்டாங்க. அப்போது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான் இருப்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கற்று சொன்னார். சாலமோன் வெங்கல பலியிற்கு 1000 சொர்ணமாக தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். சாலமோன் ராஜ்யம் பொற்காலமாக இருந்தது. ஆனால் நண்பர்களே, இயேசுவை தேவன் தனக்கு உலகத்தில் வெளிப்படுத்துங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ தேவன், உலகம், இயேசு ஜீவதரி ஜீவகனி புத்தினா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். இல்லைன்னா ஆதாம் பாவத்தை மனித தேவனுடைய சபிக்கப்பட்டவனாயிருப்பான். நீ தேவனை வஞ்சிக்கிறாய், உன்னையே வஞ்சிக்கிறாய். நன்மத்தை மரியாதை கனி புஷிக்க நாட்டிலே ஏவாள் அதான் செய்தான். அதை புருஷன் அவனும் புஷித்தான். உன்னைக்கு பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் பிழைப்பிக்கும். இப்போ வருத்தப்பட்டு பார்த்து சொல்கிறேன். இப்போ இயேசு வரார், பத்தியை பார்க்க நாடே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே சுகந்த வாச காணிக்க பலியாக கொடுக்கிறார். ஜீவரத்தை கொடுக்கிறார். இருக்கும் இல்லையா, அதை எடுத்து தேவனுக்கு ஆதம் கொடுத்தா நீ தேவனையும் வஞ்சிக்கல, உலகத்தையும் வஞ்சிக்கல, உன்னையும் வஞ்சிக்கல. நீ சபிக்கப்பட்டவனாக இருக்க மாட்டாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய். அதனால காணிக்கல தசப்பாகலன்னு கவலைப்படாத. இயேசு கிறிஸ்துவ உணர்வு அங்கங்கமாக ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவரத்தம் தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்து. வானத்துக்கு சகல அதிகாரங்களை தேடி வருவாங்க. பசுத்தாவி வருவாங்க, தேவதூர் வருவாங்க. இயேசு பத்தியை பார்த்து எங்கு சுற்றி தின்றா விசுவாசின் வல்லவில் அகப்படுகிற யாவரை குணமாக்கினார். நோடி நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனை தேவன் பிசாபிச்சவன். அதான் மூலமாக நன்மத்தை மரியாதைக்கு கிடையாது. தேவனுக்கான உலகத்துக்கான சபிக்கப்பட்டவங்க 2000 பிசாபிச்சு இயேசு அவனை பார்த்தாரு. அவங்ககிட்ட என்ன காணிக்குது, எந்த தசம் பார்க்குது அவங்ககிட்ட? தேவன் பிசாசியா 2000 பிசாபி வருஷமே இல்லை, பிறகு மத்தியில் இருக்கான். அவங்ககிட்ட என்ன தசம் காணிக்கிறதுன்னு பார்த்தாரு ஆண்டவர். ஒண்ணுமே இல்லை. இயேசு வந்தாரு, நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி பிதா வாங்கிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தாரு. அவன் தேவனையும் வஞ்சிக்கல, உலகத்தையும் வஞ்சிக்கல. ஏன்னா இயேசு அவன் உதவி செய்யற ஜீவத்தை அதை விட காணிக்க பரலோகமே கிடையாது.
பிதாவாகி தேவனுக்கு அநேகம் பிசாசம் பேர் சொல்லி ஆதாம் முழு உலகுக்கு வஞ்சிக்கல உடனே சாமடி பசுத ஆஸ்வதிக்கு பசுத சொஸ்த புத்தி அறிந்து வஸ்திரம் பிள்ளைகள் இயேசு தக்க பொருளுக்கு ஊழியம் செய்யறான், ஊழியக்காரன் ஆயிட்டான், ஆஸ்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துவோம் பிள்ளை பேர் சொல்லி இல்லைன்னா நன்மை தீப காரியத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும். அது சபிக்கப்பட்டதாதான். அது முதல்ல தேவனை வஞ்சிக்கும். ஆதாமின் சித்த உங்களுக்கு தான் நன்பாக துன்பான பாவ சாபம் மரணத்தை முதல்ல தேவனை பாதிக்குது. 24 மணி நேரம் வார வருஷம் கொடுக்குறது நன்மை தீப முழு உலகத்தையும் பாதிக்குது. வஞ்சிக்கிற காரியம் செய்தான். பிசாசுகிரியை வெளிப்படுத்துதான் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. ஆமா, மனுஷன் ஜட கிடையாது, ஜீவ விஷயத்து கிடையாது. தேவன் நீதி புரிந்த பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தா தேவனை வஞ்சி முழு உலகம் வஞ்சிக்கலையா? ஆஸ்வதிக்கப்பட்ட காரியத்தை தேவன் இயேசு சாப்பிட பரலோக முழு உலகத்துக்கு பார்க்க போறவங்கெல்லாம் இயேசு ஜீவன் தேவன் தனக்கு பகுதியாக இருக்கான். நீ ஆஸ்வதிக்கப்பட்டவனாய்த்தான் இருப்பான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன். அவன் புதிய எப்போது வாயில இருப்பான். தாவீது வர விருத்தி என்னாலும் நாளும் உமதி நீதி உமதி சொல்லிக்கொண்டே இருக்குமா. கர்த்தரை நான் எக்காலம் சோத்திரம். அந்த துதி அந்த சோத்திரம் தேவனுக்கு தனக்கு உலகத்து அந்த துதி பொருள் சோத்திரம் ஆனாலும் பைதற்ற பலி. அதனால தான் இந்த ஏழை கர்த்தரைக்கு அவனுடைய எல்லா இடத்துல நினைச்சது. தாவீது காணிக்கிறது என்ன? ஏழையா தான் தானா. அவன் துதி சோத்திரத்தை தான் காணிக்க தேவன் தனக்கு உலக தேவனையும் வஞ்சிக்கல, உலக திசை தேசத்தை வஞ்சிக்கல. அவனை ராஜாவாகிட்டு தண்டு கட்டுகள் ஐஸ்வர்யம், தண்டு கட்டுகள் ஆசீர்வாதம். தாவீது மண்ணின் கடவுள் போய் வச்சு மிகுந்த வயது உலகத்தை கடந்து போனான் ஆசீர்வாதம் பரலோகத்துக்கு. அப்போ துதி சோத்திரம் ஆராய ஜெபம் அது இயேசு கிறிஸ்து நாமத்தை வாக்குறது. அது வெளியே போட முடியாது. தசவாகில் காணிக்கையில வஞ்சிக்கிறது மாதிரி கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் குடும்பத்துக்கு கொடுத்ததான் நீ வஞ்சிக்கிறாய். 1000 ரூபாய் படத்தை கொடுக்குது. பகையை கசம் வெறுப்பு நாடத்தில் கொடுக்குது. அரசியல்வாதியில் புள்ளிக்காரங்கள பகை கசம் அடித்தா அது செல்ல முடியாது. என்னதான் காணிக்கிறது அது நடக்க மாட்டேங்குது. முதல்ல கிறிஸ்து இயேசு சாப்பிட வாக்குறது கொடுக்குது. அதை விட காணிக்கை எதுவும் கிடையாது. பச்சைத்தாள் மஞ்சத்தாள் பார்த்து மழை கிடையாது. ஆண்டவர் இயேசு ஜீவ சொல்ற பரலோக ராஜ்யம் பிதாவாகிதே பரமண்டலுக்கு பிதாவே உங்களுடைய நாம் உங்களுடைய சித்தம் நாங்களும் எங்கள் கண்பட்ட எவனுக்கும் மன்னிக்கும். இயேசு உங்களுடைய சித்தம். உங்களை எந்த சுவாதிக்கும் தீமையும் ரச்சித்துக்குமா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக தரித்து சாபத்தை மாற்றத்தில் தரித்து பாதாளத்தில் விடுகிற. ஆனால் தேவனையும் வஞ்சிக்காதே, மனுஷனையும் வஞ்சிக்காதே. அப்போ தேவனுக்கும் கிறிஸ்துவை கொடுக்குற ஆதாம் இயேசு ஆமளவை கூட்டணி கட்டி ஆசீர்வதிக்கப்பட்டவனாய்த்தான் இருப்பாய். நீ தேவனையும் வஞ்சிக்கல, முழு உலகத்தையும் வஞ்சிக்கல. இயேசு கிறிஸ்து அவனோட உலகத்தை போற வரும் பார்க்கறவங்கெல்லாம் கொடுக்கிறேன். இயேசு மத்திய மாற்றுக்கா முழுது அவர் எங்கும் சுற்றி இருந்தார். அவன் போறவங்களாம் லட்ச லட்சம் கத்தையே பணத்தை கொடுத்துருப்பாரு. இயேசு கிறிஸ்து அவனோட உலகத்தை தேவன் தரப்புல கொடுக்குறாரு. சாபத்தை பாவத்தை மனத்தை தெரிந்து ஆசீர்வாதங்களை உண்டாக்குது. ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துகள், வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்துகள். இயேசு அவனோட வாக்குத்தத்தை வெளிப்படுத்துகள். ஆபிரகாம் சாலமோன் வெங்கல படிக்கிற 1000 சர்வாதத்தை செலுத்துற பாருங்க. அன்று ராத்திரி கத்த சாலமோன் நீ விரும்புகிறீர்கள் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். கோவிலே தேவாலயத்தை கட்டுறான். சாலமோன் காலம் பொற்காலமாயிருந்தது. தேசம் விரும்பப்படத்தக்கதாயிருந்த சாலமோன் பாக்கியவானாக சொல்லப்பட்டிருக்குது. 120,000 ஆடுகள் பலி செலுத்துறான். 24,000 2 நாளாகும். 7ஆம் அதிகாரம் போய் வாசித்து பாருங்க. பலிக்கு நேரம் இல்லை. பலியாக செலுத்துறான். எண்ணிக்கை தொலையாத பலி, ஜீவ பலி, சுகந்த வாசம் பலியாகி ஜீவ பலி. இயேசு அங்குரிய இயேசு சாமி தேவன் ரட்சகர கூலிக்கிற தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழு உலகத்துக்கு கொடுக்க சாலமோ சகல காட்டில் ஆசீர்வாதம். சபிக்கப்பட்டவனா இல்லை. அவன் அவிசுவாசத்தை பாராத. சாலமோ கிட்ட அவிசுவாச செயலை பார்க்காத. அவன் விசுவாச செயலை பாரு. ஹல்லேலூயா. தேவாலயத்தை பொன்னிலே கட்டுகிறான். 4 குழந்தை 40 இளைப்பா எல்லா ராஜாவும் அதிர்ந்தார்கள் சாலமோனை பார்த்து. அவன் சரித்திரத்தை போய் வாசி பார்த்தா எங்க போனாலும் பலி செலுத்தான். 2 நாளாக 120,000 ஆடுகளை பலி செலுத்தினான். 24 காளைகள் பலியா செலுத்தினான். அது பலி இயேசு சாப்பிட பரலோகமிக்க தேவனுக்கு ஆதாம் முழு செலுத்தினான். தேவனை வந்து உலகத்தை வஞ்சிக்கல. சாலமோன் பாக்கியவானாக இருந்தான். சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மல்கியால 3ஆம் அதிகாரத்தில் தேசம் விருப்பப்படத்தக்கா 40 இலைப்பார்ந்த தேசத்தை நடத்தான் சாலமோனே. அப்போது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்களை பார்க்க தேசம் விருப்பப்படத்தக்கதா என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறேன். உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் கலந்து அழிப்பதில்லை. வெளியுள்ள திராட்சை பழமில்லாமல் போகிறது என்று சேனைகளின் கத்த பைதற்ற ஜீவ சொல்ற ஜீவன லட்ச கூடுகிற தேவன் தரப்பு கொடுக்குற சாமர்காங்க. திராட்சை பழமில்லாமல் போகாது. பூமி கனியில் பட்சித்து போடுகிறது கண்டிப்பார். சத்துருடைய சேதடிப்பார். அசுத்தம் போட்டு பசுத்தா ஏற்கிறோம். பசுத்தா இன்னொரு செய்தி விட்டான். ஆனால் நீ தேவனை வஞ்சிக்காதே, மனுஷனை வஞ்சிக்காதே. எப்போ வஞ்சிக்கிற? நன்மத்தையும் அறியத்தக்க காரியம் சுயநீதி அணிந்தியாக்கும் தேவனையும் வஞ்சிக்கிற, உன்னையும் வஞ்சிக்கிற, உலகத்தையும் வஞ்சிக்கிற. நீ
நீ சபிக்கப்பட்டவனாய் காணிருப்பாய். கிறிஸ்து அவர் தேவனுடைய பரலோகராஜ் எல்லையற்ற ஐஸ்வர்யம் வானம் சகல பரலோகராஜ் வாய்க்கு எல்லையே போனது இவ்வளவாய் உலகத்தில் அனுபவத்தால் கண்பார் சொல்லுங்களே. இயேசு கண்பார் சொல்ல உள்ள மாதிரி என்ன மாதிரி ஆகிட்டார். பாவ சாபம் மாற்றத்தை அர்த்தம் காணிக்க தசம் பார்க்க காசே இல்லைங்க. ஆனால் ஜீவன் அர்த்தம் இருந்தது. அந்த வாரிட்டு அப்புறம் வாரியா இருக்கிறார். இவ்வளவு அன்பு வந்து தேவி பரலோகத்தை இருக்கிறார். கையில் அப்பாட்டு குருவுக்கு அவங்களுக்கு ஜீவனை விட்டார். ஜீவன்ற வார்த்தை கேட்குங்க. ஜீவ வார்த்தை ஜீவ சொல்லணும். இயேசுவை பண்ணி இயேசு ஜீவன் நன்மை தீம காரியத்தை காட்டல. இயேசு ஜீவ இயேசு சாமட வார்த்தை பிதாவாய் வாதம் குடும்பத்துக்கு தேவை உயிர்த்து ஜீவனை கொடுக்கிறாரு. பரலோகமே இல்லை கொடுத்தாரு. 3ஆம் நாள் ஆஸ்வதிக்கப்பட்ட பாவத்தை சாபத்தை பார்த்து 3ஆம் உயிர் சுவிசேஷத்தை இந்த ஜோழி ஜீவனை உலகமெல்லாம் போய் சொல்லுது. மனுஷன் தேவனை வச்சுக்கிறவங்க தண்ணி குழந்தை வச்சு சபிக்கப்பட்டவனாக நான் நன்மை தீம காரியத்தை இருக்கு. ஜீவ விசத்துக்கு இயக்கம் அந்த ஜீவன் இயேசு சாமட பரலோகம் ஜீவன தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய். வேண்டாமா இந்த தாமசம் எப்போ பார்த்தாலும் ஜீவனை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு சொல்லிக்கிறாங்க. நன்மை தீம காரியத்தை தேவனுக்காட்ட உலகம் குடும்பத்துக்காட்ட காசுக்கா மனக்கா ஷாப் விடாது. நீ தேவனையும் வஞ்சிக்கிறாய். உன்னையும் உலகத்தை வஞ்சிக்கிறாய். உலகத்தில் விசுவாசி திருடவும் கொள்ளாய்க்குதான காரியம் நித்திய பாதாளம். ஜெபம். பசுத்தாவே இந்த அறிவான கதாவே இந்த ஞாயிறு ஆராதனை வேலையில எங்களோடு பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி. 12ஆம் ஆண்டவரே பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியிலே இந்த ஆராதனை கலந்துகொண்ட செய்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறது. பயப்படாத கலங்காலத்தை எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் மகிழ்ச்சிட்டாங்க. தேவனையும் வஞ்சிக்கிறாங்க. தன்னை குடும்பத்தையும் முழுவதும் வஞ்சிக்க பாவத்தை மட்டும்தான் காட்டுவான். அவன் சபிக்கப்பட்டவனாக தான் இருப்பான். பாடுபடுவான். நிறுத்து பூமி சபிக்க முளைப்பிக்கும். நண்பத்தை மாதிரி அந்த சாகவே சாவை சொன்னாரு. இப்போ வருத்தப்பட்டுவார். எல்லோரும் எந்திருத்துவார். நானே ஜீவக்கும் அந்த அப்பத்தின் நித்திய ஜீவனம் இயேசு சாமன வாக்குத்தத்தை ஏற்றுக்கொள்ளும். கல்வாட்சியில் பிதாவாகி தெய்வம் இயேசு நித்திய ஜீசு பத்தோது சகலம் தெரியாது. எச்சிக்கப்பட்ட சகல ஆசுவார் ஐஸ்வர்யம் மகிமை காணும். எல்லாம் தேவன் தரங்களும் கூட ஷாம் அடங்கில் கூட பசு தேவனுக்கு பணிவிடை செய்வார்கள். தேவனை வஞ்சிக்கா உன்னை முழு வஞ்சிக்காது. இயேசு சாமன வாக்குத்தத்தை பிதாகுமார் பசுத்தாகி ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாளாக ஒரு இடைவிடாமல் ஒரு எக்காலத்துக்கு சோகு போக்காமற்கு பாவமும் அனுமதி பசுத்தாக ஊட்டப்படும். சகல காற்று ஆசீர்வாதம். பயப்படாத கலங்காத திகையாத இனி நான் என்ன இயேசு எனக்குள் வாழ்கிறார். இந்த இயேசு சுகுராமட வாக்குத்தத்தை பிதாகுமார் பசுத்தாகி ஆதாம் முழு உலகத்துக்கு சபிக்கு பகைக்கும் தந்தை தத்துவத்தில் குடும்பத்தில் ஜெபம் பண்ணி கிறிஸ்துவை கொடுத்து அந்த கிறிஸ்து சேர்ந்து வெளியே போட மனப்படுத்தினாங்க. பக்குவமே இருக்குது. அதை வஞ்சிக்காத. துரோகி பகைக்கிற சபைகளை மாம்சத்தை காட்டாத. வஞ்சிக்கிறதுனால சாபுதான் என்னதான் காணிக்கிறால் தசமாக சாபு போல குடும்பத்தை சபையில கிறிஸ்துவை காட்டு. கணித்து கொண்டாலும் புதிய ரொம்ப விலகினார். கிறிஸ்துவ ஜீவனி வானப்பட தேவனுக்கு தான் ஆதாம் முழு உலகம் காட்டு. இயேசு சிறு அதை தான் செய்தாரு. காணிக்கல தசம் பார்க்கல சோதித்து பார்த்தாரு. வானத்தின் படகில் இருக்கிற இரவோட ஆசிரியர்கள் சோதித்து பார்த்தார். இயேசு சோதித்து பார்த்தாரு. 3ஆம் நாள் வானத்தின் படகில் இரவோ ஆசிரியத்தாரு. நீ சோதித்து பாரு. இயேசு ஜீவத்தோட ஜீவனத்தை பிதாகுமார் ஆதாம் முழு கொடுத்த பாரு. நன்மை தீம காரியம் கொடுத்த வஞ்சித்து சபிக்கப்பட்ட சாபம் வந்து நான் இயேசு ஜீவத்தை தெய்வத்தை ஆதாம் முழு ஆசுவாதம் வந்துதான் அவனை கேரக்டி. ஆனால் இயேசு மத்தியமாக 100ஆம் சுத்திட்டுதான் விசுவாசம் பண்ண அகப்பட யாவும் நாளை நல்ல மேம்பை ஜனங்களுக்காக ஜீவனையும் ஜீவன இயேசு சாப்பிட்ட வாதமே அந்த ஜீவன்ல வாதம் கூட மரணம் நன்மை தீமைக்கு சாகவே சாவை எல்லாம் வாதாள ராஜ்யமே இருக்குது. இயேசு ஜீவன தேவனீங்க பரலோக ராஜ்யமே இருக்குது. அந்த தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தத்தை பசுத்தாய்க்கு ஆஸ்வதிக்கிறாரு. இனி போக்க அதிக இனி பாவ கிறிஸ்துவிலே நாளை நீங்கள் ஒரு நீர் வாழ்க்கை விருதுகளை இருந்து வைப்பார். கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போறார். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடு. நீ தேவனை வஞ்சி முழு உலகத்துக்கு வஞ்சிக்கவில்லை. நீ சபிக்கப்பட்டவனாய் ஆஸ்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். சகல காலத்தில் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபை போல ஆஸ்வதித்து தேவனுக்கு சிநேகிதனாயிருந்து சகல கால நன்மை பெற்று உலகத்தை வெற்றி வாழ் பரலோகராய் சுதந்திரம் இருப்பாய். இந்த வார்த்தை ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாவே ஒரு மாவரையும் ஒவ்வொருபடி ஜெபிக்கும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபங்களுக்கும் மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. திருவிருந்து ஆராய்ச்சி கலந்துள்ளோம். சோதனை திருவிருந்து ஆராய்ச்சியில் கலந்துக்கணும். ஏசு அது வந்து படிக்கிறப்பா 2 Corinthians 11ஆம் அதிகாரம்
சீக்கிரவாதி அவர் அப்பத்தி திராட்சரசத்தை எடுத்து 11ஆம் அதிகாரம் வாதி இல்லவா 2 Corinthians 11ஆம் அதிகாரத்துல அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அப்போ திருவிருத்துல நம்ம அவருடைய சரீரத்தை அப்பத்தையும் பானமா பண்றோம். 2 Corinthians 11ஆம் அதிகாரம் 1 Corinthians 11ஆம் அதிகாரத்துல நான் உங்களுக்கு 1 Corinthians 11ஆம் அதிகாரம் நான் உங்களுக்கு ஒப்பித்தது கர்த்தரிடத்தில் பெற்று என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரம். பாருங்க, அப்பத்தை எடுத்து அதை பெற்று, இதுதான் ஜீவ சரீரம். இந்த சரீரத்துக்கு விளையக்கூடாது. ஜீவ சரீரம், ஜீவனத்தம், ஜீவாற்று, ஜீவனச்சம், ஜீவ நண்பன் ஜீவ சரீரத்தால் சபிக்கப்பட்டவன். அதை தேவன் தனக்கு சரீரம் சபிக்கிட்டு வியாதியாவே சாபம் பாதத்துக்கு போயிடும். இயேசு ஜீவ சரீரத்துக்கு சுகந்த வாசப்படி ஜீவ பலியாகும். இந்த ஜீவ சரீரம், ஜீவனத்தம், ஜீவாற்று, ஜீவனச்சம், ஜீவகிட்டு தேவன் தனக்கு கொடுத்த அதை நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய். அப்போ இந்த அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை விட்டு அதை வாங்கி புஷிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், இதை புஷிங்க. இந்த ஜீவ சரீரத்துக்கு இயேசு தேவன் தனக்கு ஆதாம் குரு கொடுத்து கொடுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா தான் இருப்பீங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த பலியை பாத்திரத்தில் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையும் ஆகிட்டது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நிறைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆகினால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வந்து இந்த பாத்திரம் ரத்தத்தினால் புது உடன்படிக்கை ஆகிட்டு, இந்த திராட்சை ரத்தத்தை அதிகமாக ஜீவ ரத்தம், ஜீவ பலி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அந்த தேவன் தனக்கு புது உணர்வு கொடுத்தா, நீ தேவனை வந்து உலகத்தை இயேசு சுவாமியோட வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறாய். இந்த திராட்சை ரசம் இயேசு சரீரம் ஆல்ரெடி ஜீவ ரத்தத்தை நம்ம பானம் பண்றோம். அப்போ மீதியா இருக்குது, திராட்சை மீதியா இருக்குது. உலகத்துல இயேசு சரீரத்தை இல்லாம ஆதாமுக்கு பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நண்பன் தீமரியத்துக்கு சரீரம் அதை தேவனுக்கு காட்டுறாங்க, உலகத்துக்கு காட்டுறாங்க. சாப பாவம் பண்ண வாழ மாட்டாங்க. இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தம், ஜீவாற்று, ஜீவனச்சம், தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகத்தை ஆசீர்வாதம் இறக்கும். ஜீவரத்தம், ஜீவப்பம், பேச்சு முச்செல்லாம் ஜீவனத்தில் வச்சு நன்மத்தை மாதிரி எந்த காரியத்துக்கு மச்சிட்ட பாவத்துக்கு ஜீவ சொல்ற ஜீவனத்தை அது தேவனுக்கு ஆதாம் ஒரு ஆள் வாய்ப்புதான் ஒரு ஆள் கூட ஒரு பிசாசு ஆகி இயேசு சரீரத்தை இவ்வளவு வாய்ப்பு உலகத்தில் நடந்து போட்டோம். தேவனுக்கு உயிர்த்தெழுகிறோம். எப்படி நண்பன் தீவ சரீரம் தேவன் தான் முழு உலகத்துக்கு பிசாசு வச்சு சபிக்கப்பட்டவனாகிறோம்னா, அதே மாதிரி ஜீவ விச்சத்துக்கு நீ ஜீவ சொல்ற ஜீவனத்தை நண்பன் தீவ கணிதம் சரீரம் சபிக்க ரத்தம் சபிக்க பாவம் தான் சபிக்கிட்டு போயிடுச்சு. இயேசு ஜீவ சொல்ற ஜீவனத்தம் அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்தாலா அவனுக்கு வாழலாம் கிறிஸ்துவ நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். இந்த அறிவான வேலையில திருவிழை ஆசிரியர்கள் நன்றி செலுத்துவதா இயேசு எங்கு சுற்றித்து விசுவாசிப்பாத ரத்தத்துடைய ஆபத்தின ஜீவனையை வருத்தப்பட்டு பார்த்து எல்லோரின் நாடே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை நித்திய உள்ளது. திராட்சை ரத்தமாக இருக்குது, இந்த அப்பைய சரீரமாக இருக்குது. அது ஜீவ சத ஜீவ இயேசு சாமியோட வாக்கு தத்தமாக இருக்குது. ஆதி அவங்க இயேசு சாமியோட பரலோக ராஜ்யமே இருக்குது.
இந்த பிதாகுமார் ஆதாமும் முழு உலகத்துடன் தேவனை முழு உலகத்தில் வஞ்சிக்கவில்லை. நான் சபிக்கப்பட்ட ஆஸ்வதிக்கப்பட்டவனாய் நித்திய பரலோகத்தை இந்த பூமியில் பரலோகம் பெற்றுக்கொள்வேன். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாய் ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திற்கும் மிக ஜீவனில் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியாக சபை நடந்து ஒவ்வொரு நாள் ஆன்லைன் மூலமாக சரி ஃபேஸ்புக்கில் போக துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போக ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகள் குழந்தை செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர்கள் ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடி கேட்க உங்கள் நண்பர்கள் உறவினர் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டுள்ள கர்த்தருக்கு காரியம் செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீடைல்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075223, IFSC கோட் ID IB 000P131, பெனாத்தூர் பிரான்ச் வேலூருடைய கூகுள் பே என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடி கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளான செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் கடைசி நாளில் ஏற்குள்ள பங்குபெற்றனுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. 100 ஜீவ மாற்றத்தை நான் போதித்திருக்கிறேன். எங்கும் கேட்கிறா விலை ஏற்பட்ட சத்தியங்களை நான் பதிவு செய்திருக்கிறேன். உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளான செய்தியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு வாழ்க்கை மாமாபடி எங்களுக்கு கொடுவாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. ஒரு சேனல் MGC வெல்லூர் ஒரு சேனல் வந்து துளசிராமன் தாமஸ் ஒரு சேனல் இருக்குது. ALC வெல்லூர் ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. கடைசி நாளே என்னுடைய எல்லா செய்திகளை கர்த்தர் மொழி கொண்டு பெரிய காரியம் செய்வார். செய்தி ஞாயிறு ஆராதி MGC பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. செய்தி மறுபடி கேளுங்கள். கர்த்தருக்குள் வாருங்கள். அந்த கர்த்தர் ஜீவன் உள்ளவர். நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டதா இயேசு கிறிஸ்து. அவர் தேவநீதி உயிர்த்ததுமாய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு ஆதாமும் ஒரு நாள் வாய்ப்புதான் வெளிப்படுத்துங்க. நீங்கள் தேவனை வச்சு உலகத்தை வந்தீங்க கண்டிப்பாக ஆசீர்வாதம் தேடித்தான் வரும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு வைத்த தோற்றத்தை தேவன் தனக்கு உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. வானத்தில் பழகிற இடங்கொள்ளாக போட்டு விட்டு அவர் ஆசிரியர் அவர்கள் வாக்கியபாட்டலாக இருந்தாங்க. அல்லேலூயா. அந்த ஆபிரகாம் ஆசீர்வாதம் கிறிஸ்டியஸ் மூலம் உண்டாகி இருக்கிறது. கிறிஸ்டிய ரத்தத்தை வெளியே வானத்தில் சகல அதிகாரம் இருக்குது. இந்த தேவனுக்கு செலுத்துகிற மனைவி முழு உங்களுக்கு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்க. இடைவெளி எக்காலத்தை வெளிப்படுத்துங்க. ஒரு மாபெரும் மேற்குதலை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். ஆசிரியர் நிச்சயம் பலமுறை பலமுறை பெற்றுக்கொண்டு கற்றவங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளோட செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். கற்றவங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.